நீங்க என்ன பாருங்க, விஜய் பேசுறது டிவியில வராது, எந்த டிவிலும் போட மாட்டான். ஆனா ஸ்டாலின் பேசுறாருன்னு எல்லா டிவிலும் போட்டுருக்கான், எல்லா நியூஸ் சேனலும் போடுறோம், அட் a டைம்ல போடுறோம். என்ன காரணம்னா எல்லா சேனலுக்கும் அவங்களால தான் நடத்தப்படுது. ஹிந்து பேப்பர் அவங்கள்ட்ட தான் இருக்கு, குமுதம் மேகசின் அவங்கள்ட்ட தான் இருக்கு, ஆனந்தோட விகடன் குரூப் ஜூனியரோட எல்லா பேப்பர்களும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. செய்தி சேனல்ல ஒரு 1-2 சேனல் மட்டும்தான் அவங்களுடைய கட்சியோட கட்டுப்பாடு, எல்லா சேனல் மற்ற எல்லா சேனலுமே அவங்ககிட்ட தான். அப்படிங்கும்போது எந்த சேனலும் உண்மை செய்திகளை போட மாட்டாங்க. ஏன்னா வந்து நீங்களே பார்க்கலாம், இப்போ ஒரு சண்டை வந்துன்னா சொத்தை பிரிப்பாங்க அண்ணன் தம்பி. அப்போ அந்த 1 ஏக்கர் இருக்குன்னா அது 1/2 ஏக்கரா இருக்கும், அண்ணனுக்கு தம்பிக்கும் குறைஞ்சு போயிடும். 1 ஏக்கரா வைப்பா சம்பாதிச்சா 1/2 ஏக்கரா ஆகும். ஆனால் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் தயாநிதி மாறன் குடும்பத்துக்கும் சண்டை வந்தது. சண்டை வந்ததுன்னு என்னாச்சு அப்படின்னா, சன் டிவி வந்து 2 டிவி ஆயிடுச்சு. சன் டிவி வந்து தயாநிதி மாறன் டிவி. அப்போ சண்டை வந்தோன்னு கருணாநிதி என்ன பண்றாருன்னா அவர் ஒரு புது டிவி ஆரம்பிக்கிறாரு, கலைஞர் டிவி. இப்ப கலைஞர் டிவியில் என்ன இருக்கு, சிரிப்பு டிவி இருக்கு, அதுல வந்து நியூஸ் டிவி இருக்கு, அதுல பக்தி டிவி இருக்கு, எல்லா டிவி இருக்கு கலைஞர் டிவியில. சன் டிவில 5-6 டிவி இருக்கு, கலைஞர் டிவியில 5-6. ஒரு குடும்பத்துல சண்டை வந்தோம்னா சொத்து அதிகமாகுது. நம்ம சாதாரண வீட்டுல குடும்பத்துல சண்டை வந்தோம்னா சொத்து பாதி ஆயிரும். ஆனா இவங்க வீட்டுல 5 டிவி 10 டிவியா மாறுது, அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம். இப்ப அந்த அவங்களுடைய டிவிகளே 10 இருக்கு. இப்போ ஸ்டேட் டிவி வச்சிருக்காங்க, இப்போ மற்ற டிவிகளை எல்லாத்தையும் காசு கொடுத்து இந்த கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்ப மக்களுக்கு வந்து என்ன உண்மையான செய்திகளே வரமாட்டேங்குது. இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியே வரமாட்டேங்குது. நியாயமா பார்த்தீங்கன்னா வைகோ சொன்னாரு, மக்கள் தெருவில் இருந்து போராட வேண்டிய எதிரியா இந்த இவங்களுக்கு எதிராக அப்படின்னாரு. அந்த சூழலுக்கு நடக்குது உண்மையுமே யாருமே போராடாங்க, நீதிமன்றங்கள் பார்த்துட்டு தானே இருக்கு, நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ ஒரு சங்கம் வந்து சொல்லுது, ஒரு பள்ளி அங்கீகாரத்துக்கு 5 லட்சம், ஒரு என்ஓசி 25 லட்சம் ஒரு சங்க தலைவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க டிவியில. அது வந்து எல்லா யூடியூப் சேனல் வருது. உடனடியாக நீதிமன்றம் ஒரு பொது வழக்கா தொடக்க வேணாமா, பொது வழக்கு போட வேணாமா? ஏன்னா ஒரு பொதுமக்களுடைய பணங்கள், பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பணம். இந்த லஞ்சத்தை வாங்குறனா அந்த பள்ளிகள் வந்து பொதுமக்களிடம் பெற்றோர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய ஃபீஸை குறைப்பாங்க, அவங்க ஃபீஸை குறைச்சி வாங்குவாங்க. அப்போ 30 லட்ச ரூபா கொடுத்தா அவன் எப்படி என்ன செய்வான்? இந்த ஃபீஸை அந்த 30 லட்ச ரூபா கையில் இருந்தால் கட்டுவான். அவன் என்ன பண்ணுவான்? பெற்றோர்கள்ட்ட இருந்து அந்த குழந்தைகள் ஃபீஸ் கட்டுவோம் 5 ரூபா வாங்குவான். அப்புறம் டொனேஷன் வைப்பான், இல்லை ஃபீஸ் கட்டணத்தை அதிகமாக்குவான். அப்போ கட்டணத்தை குறைக்க மாட்டான். ஏன்னா 30 லட்ச ரூபா அவன் லஞ்சமா கொடுத்துருக்கான். இன்னைக்கு 1 ரூபா செலவில் அங்கீகாரம் வாங்கிட்டான். இப்போ என்ன செய்யலாம்? அவன் ஃபீஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி குறைக்கிறனா கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு? ஐயா 1 ரூபா இல்லாம நான் உனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கேன், கட்டணத்தை குறை, பெற்றோர்களுடைய சுவையை குறை, மாணவர்களுடைய கட்டணத்தை குறைன்னு சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சியில் இப்பேற்பட்ட ஊழல் நடந்திருக்கு, மாணவர்களுடைய விஷயத்தில் ஊழல் நடந்திருக்கு. பாவம், பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நீதிமன்றம் இதை ஒரு பொது வழக்கா போட்டு இந்த பள்ளிக்கூட மேட்டருக்காக உடனே அவங்க அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அன்பில் மகேஷ் எந்த அலுவலகத்தில் வச்சு இந்த பணத்தை வாங்கினார், அவருக்கு யார் அங்க ஆபீஸ்ல வேலை பார்த்து இந்த பணத்தை வாங்கினாரு அட்ரஸோட கொடுத்துருக்காங்களா? அப்ப உடனடியாக நீதிமன்றம் வழக்கு தொடுக்க வேணாமா? அவங்களே வந்து வாலண்டரி அந்த வழக்கு போட வேணாமா? போட்டு இமீடியட்ல இந்த அரெஸ்ட் பண்ண வேண்டாமா? இதெல்லாம் பண்ணாதுன்னா நீதிமன்றம் ஜனநாயகத்தோட ஒரு தூண்லாங்க. பத்திரிகைகளையும் டிவியைனா அந்த செய்தி தொடர்புகளை தான் அவனை துட்டு கொடுத்து வாங்கிட்டான், நீதிமன்றத்தை வாங்க முடியாது. அப்ப நீதிமன்றங்கள் என்ன பண்ணணும்? உடனடியா இப்படி எந்தெந்த மின்சாரத்துறையில் ஊழல் சொல்லியாச்சு, பொதுப்பணித்துறையில் ஊழல் சொல்லியாச்சு, கல்குவாரிகள் கனிம வளங்கள்ல ஊழல் சொல்லியாச்சு, பள்ளி கல்வித்துறையில் ஊழல் சொல்லியாச்சு, அப்ப இத்தனை மருத்துவ நிர்வாக சுகாதாரத்துறையில் ஊழல் சொல்லியாச்சு. அப்ப இத்தனை ஊழல்களையும் ஊடகங்கள் கொண்டு வருது. எந்த ஊடகங்கள்? இந்த மொபைல், இந்த செயலிகள், அந்த ஊடகங்கள் கொண்டு வருது, யூடியூப் சேனல்ஸ் கொண்டு வருது. அப்போ அந்த வழக்குகளை மக்கள் என்ன செய்ய முடியும்? உடனே இந்த எதிர்கட்சிக்காரன் கூடுறான், இந்த பேரு தாவேகாரன் வந்து அரசு அலுவலகத்துக்குள்ள வரான், வந்து வீடியோ எடுக்கிறான், வந்து செக் பண்றான், அவனுக்கு என்ன தகுதி இருக்கா, என்ன எம்எல்ஏவா, அவனை மக்கள் பிரதிநிதியா? எந்த மக்களுக்காக தானே அரசு நிறுவனங்களே, அரசு அமைப்புகள் எதுக்கு இருக்கு? அரசு பள்ளிக்கூடங்கள் யாரு? மக்களுக்காக. அரசு மருத்துவமனை யாரு? மக்களுக்காக. அப்ப மக்கள் வந்து பார்த்து மக்களை ஏன் நீ தாவேக்காவான பாக்குற? மக்கள் 30 பேர் தாவேக்கா தான், தமிழ்நாட்டில் 30 பேர் தாவேக்காரன் தான். இப்ப வந்து உள்ள வந்து பார்த்தா என்ன இருக்கு? நீ தப்பு பண்ணாம இருந்தா நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தப்பு பண்ணுத, நீ பயப்படுத.